लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोगदस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழமிழந்தலின் மேல் விழுந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2440வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியுடைய 5வது பாசுரம் 989வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையனூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நடும்பருவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் மண்ண கோழி பதிவிருந்த ஒற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 989வது பாசுரம். செரு அழியாத மன்னர்கள் மாள தேர்வலம் கொண்டு அவர் செல்லும் அறுவழி வானம் அதற்பட கண்ட ஆண்மைகளோ அறியேன் நான் திருமொழி எங்கள் தேமலர் கோதை சீர்மிகை நினைந்தில்லை அந்தோ பெருவழி நாவல் கனியினும் எளியல் இவள் என பேசுகின்றாயே. ஒரு தாயாராக மிக ஆத்திரத்தோடு பேசுகிறாள் என்று ஆழ்வார் சொல்கிறார். இனிமையான மொழி பேசுகிறவள் என் பெண் இருக்கிறாளே கண்ணா, அவள் இனிமையாக பேசக்கூடிய இயல்புடையவள். தேன் நிறைந்த மலர்களை தன்னுடைய கூந்தலிலே சூடிக்கொண்டிருப்பவள். அவளுடைய பெருமையும் சிரிப்பையும் நீ அறிய மாட்டேன் என்கிறாய். நீ அவளை என்ன நினைத்து கிடக்கிறாய்? தெருவிலே கிடக்கிற நாவல் பழம்தான் இவள். வேண்டுமானால் எடுத்து சாப்பிடலாம், இல்லாவிட்டால் தள்ளிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறாயோ? அந்த செருக்கிற்கு காரணம் என்ன என்று நான் அறிந்து கொண்டேன். பாரத போரிலே ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சொன்னாயே தவிர ரதசாரதியாக இருந்து கொண்டு புல்மண்டி கிடந்து சொர்க்கத்திற்கு போக வழியில்லாமல் புல்மடுத்து கிடந்த இடத்தை எல்லாம் சரி செய்து வீராதி வீரர்களான பீஷ்ணர் துரோணாதிகளை துரியோதனர்களை எல்லாம் கொன்று குவித்தாயே. அந்த செருக்கோ உனக்கு என்னுடைய பெண்ணை பார்த்து இலக்காரமாயிருக்கிறது, அவளை உதாசீனப்படுத்துகிறாயே என்று பேசுகிறாள் இந்த தாய். பார்த்தன் சிலை வளைய தின்தேர்வேல் முன்னின்று மலைபுரை தோல் மன்னவரும் மாரதமும் மட்டும் பலர் குலைய நூற்றவரும் பட்டொழிய செய்த விடுக்கோ என்று பிரிவாதி பயங்கர மன்னங்காச்சாரியார் அந்த முதல் வரிக்கு விளக்கம் கொடுக்கிறார். செரு அழியாத மன்னர்கள் மால தேர்வலம் கொண்டு அவர் செல்லும் என்று வரி சொல்லுகிற பொழுது சொல்கிறார். பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து கொண்டு ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே யுத்தத்தை நடத்தியவன் நீதான். உன்னுடைய விழி அசைவிலேதான் மகாபாரத போரே நடந்தது. பீஷ்மர் சொல்லுவார், கண்ணா கண்ணா நீ இதோ என்னை சிகிண்டியை முன்னிறுத்திக் கொண்டு அர்ஜுனனை வைத்து என்னை நீ கொல்லலாம் நினைக்கிறாயே, நாங்கள் எல்லாம் எப்போதோ மாண்டு போய்விட்டோம் கண்ணா. எப்படி தெரியுமா? நீ முதல் நாள் பாரத போர் துவங்குகிற போது பாஞ்சஜன்யத்தை வாயிலை வைத்து ஊதிக்கொண்டு ஒரு பார்வை பார்த்தாய் முற்றும். அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு முறை பார்த்தாயே, அப்போதே நாங்கள் எல்லாம் மாண்டு விட்டோம் மண் கண்ணா, இனி எங்களை கொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று பீஷ்மர் பேசுவதாக பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படி அர்ஜுனனை பார்த்து கேட்கிறான் கண்ணன், நான் வேண்டுமா அல்லது எனக்கு சமமாக இருக்கக்கூடிய அக்ஷோணி கணக்கான சேனை வேண்டுமா, எது வேண்டும் என்று கேட்கிறான். இதே வார்த்தை துரியோதனன் பதட்டத்தைத்து போகிறான். எங்கே அர்ஜுனன் எல்லா சேனைகளையும் கேட்டு விடுவானோ என்று பதட்டத்தைத்து போய் நிற்க, ஆனால் அர்ஜுனனோ மிக பவ்யமாக, கண்ணா எங்களுக்கு யாரும் வேண்டாம், லட்சக்கணக்கான சைன்யம் வேண்டாம், ஆயுதம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீ மட்டும் போதும் கண்ணா, நீ இருந்தால் போதும் எங்களுக்கு, உன்னுடைய துணை இருந்தால் போதும், உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மீது பட்டால் போதும் என்று கேட்கிறார்.
உடனே கண்ணனே சொல்கிறான், நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். ஒரு முறை யோசித்து சொல்ல சொன்னால், நான் ஆயுதம் எதுவும் ஏந்த மாட்டேன். சரியா? கேட்டுக்கொள். நான் ஆயுதம் ஏந்தாதவனாகத்தான் இருப்பேன். போர்க்களத்தில் என்னால் எந்த உதவியும் உனக்கு செய்ய முடியாது. நான் ஆயுதம் ஏந்தாதவனாக இருப்பேன். என்னுடைய லட்சக்கணக்கான சைனியர்கள் என்னை போலவே பராக்கிரமம் உடையவர்கள். அவர்களை நீ எடுத்துக்கொண்டால் தப்பிக்கலாம் என்று மீண்டும் ஒரு முறை வற்புறுத்த, இல்லை கண்ணா, நீ கொடுத்தால் தடுப்பதற்கு ஆள் இல்லை, நீ தடுத்தால் கொடுப்பவன் எவனும் இல்லை என்று உறுதியோடு வந்து கண்ணா எங்களுக்கு சாரதியாக இருந்து வழிகாட்டி என்று கேட்க, ஆயுதம் ஏந்தாமல் சாரதியாக இருந்து பாரத போரை நடத்தி முடித்தான் கண்ணன். அந்த செருக்கினால் தான் என்னுடைய பெண்ணை நீ இழிவுபடுத்துகிறாயோ கண்ணா என்று கேட்கிறாளாம் ஆழ்வாரினுடைய பரகால நாயுடைய தாயாக ஆழ்வாரே பேசிய பாசம். இந்த பாசம் அந்த மிடுக்கோ, அவ்வளோ பெரிய சைன்யத்தை நான் மட்டுமே அழித்து விட்டேன் என்கிற செருக்கோ உனக்கு என்னுடைய பெண்ணை தரையில் கிடக்கிற நாவல் பழம் என்று நினைத்து விட்டாயா? அழகான மொழி பேசக்கூடியவள், தேன் சொட்ட இருக்கக்கூடிய மலர்களை தன்னுடைய கூந்தலிலே அணிந்து கொள்ளக்கூடிய அழகுமிக்க என்னுடைய இளமையும் அழகுமிக்க உன் மீது கருணை, உன் மீது காதலும் மயக்கமும் கொண்ட என் பெண்ணை பார்த்து உனக்கு உதாசீனமாக தெரிகிறதா கண்ணா? வேண்டாம் கண்ணா, உதாசீனப்படுத்தாதே அவளை என்று தன்னுடைய மகளுக்காக பரிந்து பேசுகிறாள் பரகால நாயுடைய தாயாக ஆழ்வாரே. மீண்டும் ஒரு முறை பாசுரம். செரு அழியாத மன்னர்கள் மால தேர்வலம் கொண்டவர் செல்லும் அறுவழி வானம் மதர்பட கண்ட ஆண்மைகளோ அறியே நான் திருமொழி எங்கள் தேமலர் கோதை சீர்மையை நினைந்திலை அந்தோ பெருவழி நாவர் கனியினும் வெளியல் இவளென பேசுகின்றாயே. காயேன வாச்சா மனசேந்திரீர்வா அப்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.